திருச்செந்தூரில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஊர்தான் தேரிக்குடியிருப்பு. அந்த தேரிக்குடியிருப்புக்கு பக்கத்தில் குதிரைமொழி தேரி என்ற ஊரில் எழுந்தருளியிருக்கிறார் கற்குவேல் ஐயனார். ஒரு சமயம் பொதிகை மலைக்கு அடியில் இருக்கக்கூடிய காக்காய்ச்சி மலையில் இருந்து திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வெட்ட வரும்போது பேச்சியம்மன், சுடலை மாடசாமி, பிரம்மசக்தி அம்மன் முதலான 21 தேவாதி தேவதைகள் எல்லோரும் இடையூறு செய்தார்கள். உடனே கொடிமரம் வெட்ட சென்றவர்கள் எல்லோரும் சொரிமுத்து ஐயனாரிடம் சென்று முறையிட்டனர். சொரிமுத்து ஐயனாரில் கட்டளைப்படி அந்த 21 தேவாதி தேவதைகளும் அந்த கொடிமரத்தை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கொண்டு வந்து சேர்த்தனர். அந்த கொடிமரத்திற்கு பின்னாலேயே சொரிமுத்து ஐயனார் வந்து கொண்டே இருந்தார். வந்து கொண்டு இருக்கும் போது செம்மண் காட்டு பகுதியில் தேரிக்குடியிருப்பு என்ற இடம் உள்ளது. அந்த செம்மண் தேரி சொரிமுத்து ஐயனாருக்கு மிகவும் பிடித்து போகவே, இதனால் சொரிமுத்து ஐயனார் என்ன பண்ணினார் என்றால் அந்த செம்மண் தேரியில் உள்ள கருவா மரத்தின் மீது அமர்ந்து கொண்டார். அதன் பிறகுதான் இங்கு இருப்பதை அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியை சேர்ந்த நிலக்கிழாரின் கனவில் தோன்றி, நான் ஐயனார் நீ வசிக்கும் பகுதியில் உள்ள கற்குவா மரத்தில் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு இவ்விடம் பிடித்துவிட்டது. எனவே இந்த இடத்தில் எனக்கு கோவில் கட்டி பூஜை செய்து வா. நான் உன்னை மேம்படுத்துவேன். என்னை நம்பி வணங்கும் பக்தர்களுக்கு எல்லா வளமும் நலமும் அளித்து காத்தருள்வேன் என்று கூறினார் சொரிமுத்து ஐயனார். உடனே நிலக்கிழார் என்ன செய்தார் என்றால் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த சிற்றரசன் உதவியுடன் கோவிலை கட்டினார். மக்கள் எல்லோரும் கற்குவா மரத்தின் மீது அமர்ந்த ஐயன் என்று பாசத்துடன் அழைத்து வந்தனர். அதுவே காலப்போக்கில் மருவி கற்குவேல் ஐயன் என்று ஆகி இன்று கற்குவேல் ஐயனார் என்று அழைக்கப்படுகிறது. கற்குவேல் ஐயனார் சொன்னதுபடியே 21 தேவாதி தேவதைகளுக்கும் இந்த இடத்தில் கோவில் கட்டிக் கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்த கோவிலை கட்டி தந்த நிலக்கிழாருக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனுக்கு கற்குவா ஐயனார் என்று பெயரிட்டு அழைத்து வந்தனர். கற்குவேல் ஐயனார் கோவிலில் நடைபெறும் விழாக்களில் முக்கியமான விழா என்னவென்றால் கள்ளர் வெட்டு திருவிழாதான். இந்த திருவிழா எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்றால், கற்குவேல் ஐயனாரை வேண்டி பலன் பெற்ற சிற்றரசர்கள் நிலச்சுவந்தார்களும் கோவிலுக்கு தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் முதலானவற்றை தானமாக கொடுத்தார்கள். இதனால் கோவில் கருவறையில் உள்ள பெட்டகத்தில் ஆபரணங்கள் அதிகமாக இருந்தது. இதை அறிந்த நெல்லை சீமையை சேர்ந்த வாலிபர் ஒருவர் கோவிலில் திருடுவதற்காக வந்து கோவிலில் திருடிவிட்டு கோவிலின் பின்புறம் சிறிது தூரம் வந்தபோது அந்த வாலிபரின் கண் பார்வை பறிபோனது. உடனே கற்குவேல் ஐயனார் கோபம் கொண்டு உத்தரவிட வன்னியராஜன் வீச்சறிவாளுடன் சென்று அந்த வாலிபரை சிறைச்சேதம் செய்தார். தன்னுடைய மகனை காணாத திருடனின் தாய் கண்ணீர் விட்டு அழுது தேடிக்கொண்டே இருந்தார். தெரியாமல் செய்த தவறை மன்னித்து என்னுடைய மகனுக்கு உயிர் பிச்சை தாரும் சுவாமி. கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் கஞ்சிக்கு வழியின்றி கதறுகிறார்கள். கஞ்சிக்கும் வழியில்லை, பேரரசரும் உதவவில்லை, கருணை காட்ட யாருமே இல்லை. களவாட உன் இருப்பிடம் வந்தான். பிச்சாண்டார் மைந்தனே பிச்சை தாரும் என்று சொல்லி அந்த கற்குவேல் ஐயனாரிடம் புலம்பி நின்றாள் அந்த திருடனின் தாய். உடனே கற்குவேல் ஐயனார் மனம் இறங்கி அசரீரியாக பூசாரி வந்து புனித நீரை தெளித்து பிரம்பால் அடிக்க உன் மகன் உயிர் பெற்றெழுவான் என்று சொன்னார். உடனே தேரிக்குடியிருப்பில் தூங்கிக் கொண்டிருந்த கோவில் பூசாரியின் கனவில் காட்சி கொடுத்தார். பூசாரியிடம் நடந்ததை கூறி, நீ போய் நீரை தெளித்து பிரம்பால் அடிக்க சிறைச்சேதம் செய்யப்பட்டவன் உயிர் பிழைப்பான் என்று கூறினார் கற்குவேல் ஐயனார். இதைக் கேட்டு பூசாரிதான் கண்ட கனவு பற்றி மற்றவர்களுக்கு கூற ஊர் முழுவதும் தகவல் பரவு அனைவரும் கோவிலுக்கு சென்றார்கள். ஐயனார் கனவில் சொன்னதுபடியே பூசாரி அருள் வந்து ஆடினார். அவர் துண்டாக கிடந்த திருடனின் உடல் மீது கற்குவேல் ஐயனாரின் அபிஷேக தீர்த்தத்தை தெளித்து பிரம்பால் 3 முறை அடிக்க உடனே உடலும் தலையும் சேர்ந்தது. உடனே அந்த திருடன் உயிர் தெழுந்தான். அந்த தாயின் வேண்டுகோளும் தீர்ந்தது. உடனே ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டு அந்த தாய் கற்குவேல் ஐயனாரின் இந்த அற்புதத்தை அனைவருக்கும் உணர்த்தும் வண்ணம் ஆண்டுதோறும் எனது சந்ததியினர் கள்ளன் சாமி ஆடி நன்றிக்கடன் செலுத்துவோம் என்று சொல்லி உறுதி கொண்டாள் அந்த திருடனின் தாய். கள்ளராக வந்தவர் அவர் காலம் முடிந்த பிறகு அவருக்கும் ஒரு பீடம் கொடுத்து ஐயனார் சன்னதியில் அவருக்கு எதிர்ப்புறம் ஒரு சிறிய கோவில் வைத்துள்ளனர். இப்போது அந்த கோவில் கள்ளர்சாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. கார்த்திகை முதல் நாள் கொடியேற்றம் நடக்கும். அன்றில் இருந்து 30வது நாள் கள்ளர் வெட்டு திருவிழா நடக்கும். இந்த கள்ளர் வெட்டு திருவிழாவின் போது இளநீரை வெட்ட உதயத்தூர் கிராமத்தில் இருந்து ஒரு குலத்தவர்கள் அரிவாள் கொண்டு வருவார்கள். ஆண்டுதோறும் புதிய கயிறு, புதிய அரிவாள் பயன்படுத்தப்படுகிறது. கள்ளர் வெட்டு நடக்கும் இடத்தில் உள்ள புனித மண்ணை எடுத்து விவசாயம் செய்யும் நிலத்தில் போட்டால் விவசாயம் செழிக்கும். சிறிய துணியில் முடிந்து பூஜை அறையில் வைத்தால் செல்வம் கொழிக்கும் என்பது இங்கு வரக்கூடிய பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இந்த கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கற்குவேல் ஐயனார் பூரணம், பொற்கலை ஆகிய 2 தேவியருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றனர்.